எல்லாத்துக்குமே குழந்தையாவே இருந்திருக்கலாம் ஏன்டா பெருசானாங்கிற எண்ணம் வந்துட்டே இருக்கும். ஏன்னா குழந்தையா இருக்கும்போது அவ்வளோ சந்தோஷமான விஷயங்கள்லாம் நடக்கும். பட் அன்பார்ச்சுனேட்டா இது குழந்தையா இருக்கும்போது தெரியறது இல்லை. இப்போ வயசாயிடுச்சேன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா கவலையே படாதீங்க. அடுத்த 1 மணி நேரத்துக்கு நம்ம குழந்தையாவே மாறுறோம். ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை வழங்கும் கலாட்டா கிட்ஸ், இது குழந்தைகளின் ராஜ்யம். ஸோ நம்ம கலாட்டா கிட்ஸ்ல மொத்தம் 4 ரவுண்டு 3 ஃபேமிலி. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே சொல்வதெல்லாம் உண்மை, அடுத்ததா வாய்ஸ் கொலவரி, 3ஆவதா ஆஹா என்ன பொருத்தம், 4ஆவதா லக்கா கிக்கா. இப்போ சொல்வதெல்லாம் உண்மையில வர போற அந்த ஃபர்ஸ்ட் குழந்தைய பத்தின ஒரு ஏவி ப்ளீஸ். பேர் என்னம்மா? ஆந்தோஸ் மிஸ்டிகா. ஆந்தோஸ் மிஸ்டிகானா என்ன அர்த்தம்? அதான் தெரியாது, பேர் இல்ல. சரி, ஓகே. என்ன படிக்கிறீங்க? யூகேஜி. எந்த ஸ்கூல்ல? சென்ட் தெரேசா நர்சரி பிரைமரி ஸ்கூல். சரி, மிஸ்டிகாக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்? சாக்லேட். சாக்லேட்டா? மிஸ்டிகாக்கு எந்த ஹீரோ ரொம்ப பிடிக்கும்? பீட்டர். பீட்டர். பீட்டரா? யாருமா பீட்டரு? டிவில பாட்டுல போடுவாங்க. ஏ பீட்டரு, அந்த பீட்டரா? பாத்தியா நீ? பீட்டர் பேர் என்ன தெரியுமா? பேரு தான் பீட்டர். பேர் தான் பீட்டரா? சரி, ஓகே. ரொம்ப ஸ்ட்ராங்கா தெளிவா இருக்க. அதனால ஷோ ஸ்டார்ட் பண்ணலாமா மிஸ்டிகா? ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேம்மா. இப்போ நம்ம பார்க்க போற சொல்வதெல்லாம் உண்மை. மிஸ்டிகா, என்னது அந்த ஹெல்மெட் என்ன பண்ணும்? போய் சொன்னா லைட் எரியும். போய் சொன்னா லைட் எரியுமா? சரி, ஓகே. மிஸ்டிகா போய் சொல்லுவியா? என்னைக்காவது மிஸ்டிகா வந்து வீட்ல எல்லாம் சரியா ஏதாவது பண்ணிட்ட திட்டுவாங்க அப்படின்னா போய் சொல்லுங்க. ஃபிஃபி தூங்கும்போது ஃபிஃபி மேல கால் போட்டுருவேன். வேணும்னே பண்ணுவியா இல்ல தெரியாம கால் போட்டுருவியா? வேணும்னே. வேணும்னே வா. சரி, கிளாஸ் ரூம்ல விளையாடும் போது யாரையாவது அடிப்பியா? இல்லையே. ஆமா தானே? ஆமா. யார் அடிப்ப? யாருமே அடிக்க மாட்டாங்க. கிளாஸ் ரூம்ல யாரு? அம்மா தான் சொன்னாங்க. இப்போ என்னன்னு? யாருமே அடிக்க மாட்டாங்க. ஏங்க, குழந்தைய பொய் சொல்றதுக்கு நீங்க தூண்டுறீங்க. பாப்பாவே ஒரு ஃப்ளோல உண்மையை சொல்லிட்டு இருக்கும்போது இடையில வந்து அப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னா சரி, கிளாஸ்ல உட்காந்து விளையாடுறதெல்லாம் ஓகே. என்னைக்காவது டீச்சர்ஸ் எல்லாம் திட்டு வாங்கியிருக்கியா நீ? திட்டு வாங்க மாட்டேன். ரொம்ப பெரிய பொய் சொல்லியிருக்க. இல்ல. அம்மாவை பார்க்காத. அம்மாவை பார்த்தனாலே பொய் தான் சொல்லுவேன் நீ. ஆமாவா இல்லையா? ஆமா. சரி, என்னைக்காவது ஸ்கூல் போக மாட்டேன்னு அடம் பிடிச்சிருக்கியா? இல்ல, அடம் பிடிக்கல. அடம் பிடிச்சிருக்கியா இல்லையா? இல்ல. பொய் சொன்னா லைட் எரியும். என்னைக்காவது சும்மா நாச்சுக்கு தூக்கம் வருது, ஃபீவரா இருக்கு, இந்த மாதிரி பொய் சொல்லி லீவ் போட்டிருக்கியா? ஆமா. இனிமே தங்கச்சி தூங்கும் போது காலத்துக்கு போட்டு அழுக வைக்க மாட்டேன். குறும்பு பண்ண மாட்டேன். ஃப்ரீயா இருக்கும்போது நல்லா படிப்பேன். எவ்வளவு சாக்லேட் வேணும் உனக்கு? 2 போதுமா? சரி, அம்மா அப்பாக்கெல்லாம் வேணாமா? குழந்தையே 2 போதுங்குது. அள்ளிட்டு வா. என்னம்மா அள்ளிட்டு போறியா? வேணாமா? உங்கள்கிட்ட நிறைய நல்ல பழக்கம் இருக்கு சரியா, பத்திரமா வச்சுக்கோ. மிஸ்டிகாவை தொடர்ந்து அடுத்ததா சொல்வதெல்லாம் உண்மையில வரப்போற அந்த குழந்தைய பத்தின ஒரு ஏவி ப்ளீஸ். பேர் என்னம்மா? அவ்யுக்தா. என்ன பண்றீங்க அவ்யுக்த்? எந்த ஸ்கூல்ல? ஏன் இப்படி வேகமா பேசுறீங்க? எப்பவுமே இப்படிதான் பேசுறீங்களா? சரி, அவ்யுக்த் வீட்டுல என்ன பண்ணுவ ஃப்ரீயா இருக்கும்போது? என்ன பண்ற? டிவி தான் பார்க்க முடியும். டேங்க அப்பா, வேற என்ன விளையாட போவியா? பாட்டு ஒன்று பாடு. தமிழ்நாட்டுக்கு அப்பு தான் தரணிய ரங்க அப்பு தான் வாஸ்தேன்.
துப்பாக்கியை தொட்டாதான் நான் எடுத்து பார்த்தாதான் வாஸ்தேன். யாருமா நடிச்சிருக்கா இந்த படத்துல? சிம்பு. சிம்புவா? சிம்பு பிடிக்குமா உனக்கு? முதல்ல எனக்கு பிடிச்ச ஹீரோ சிம்பு தான். ஏன் அப்படி? சிம்பு பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சு போச்சு. அப்ப நீ தெளிவா இருக்க. ஷோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே. அபியோக் நிறைய பேசுவ அபியோக் நீ. நிறைய வாய் பேசுவ போல் இருக்கு. அப்படியே நிறைய பொய்ய சொல்ற போல் இருக்கு. இல்ல என்ன எதுக்கு இந்த லைட் எரிஞ்சுச்சு இப்போ? பொய் சொல்றேன்னா பொய் சொல்றியா என்னமோவா? உனக்கு தெரியாதா? அபியோக் பொய் சொன்னா அந்த லைட் எரியும். சரியா? உண்மை மட்டும் தான் சொல்லணும். இது வரைக்கும் பொய் சொல்லிருக்கியா? நிறைய வாட்டி சொல்லிருக்கேன். பத்தியா இப்ப லைட் எரியவே இல்ல. அதே மாதிரி எல்லா உண்மையும் சொல்லிடு. அபியோக் ஸ்கூல்ல நிறைய குறும் பண்ணுவியா? பண்ண மாட்டேன். ஆமாவா இல்லையா? ஆமா. குறும் பண்ணுவியா? அப்புறம் ஏன் பொய் சொல்ற? தெரியாம சொன்னேன். தெரியாம சொன்னியா? சரி, கிளாஸ் ரூம்ல ரொம்ப சண்டை போடுறியாமே, அப்படியா? ஆமா, சண்டை போடுறேன். சண்டை போடுறீல்ல? யாரு கூட சண்டை போடுற? எனக்கு பிடிக்காத ஒருத்தனால சண்டை போடுவேன். உனக்கு பிடிக்காத ஒருத்தன் யாரு? பிரபோத். ஏன் பிடிக்க மாட்டேங்குது பிரபோத் உனக்கு? பிரபோத் பேட் பாய். நீ பேட் பாயா குட் பாயா? நானும் குட் பாய் தான். ரொம்ப பெரிய போய் போல் இருக்கடா. 15 பல்ப் எரியுதேடா ஒரே சமயத்துல. போய் பேட் பாய். ஓகே சார் காம்ப்ரமைஸ் பண்றாரு. ஓகே பேட் பாய். எல்லாம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு கடைசியில நீ தான் பண்ணிருக்க. ஆத்துல குரு குரு நிறையா விஷமா நானு. விஷமம் பண்ணுவீங்களா நீங்க ஆத்துல? வாங்க அப்படி வாங்க. இப்பதான் குட் பாய் திருந்துறாரு. நீங்க நம்பாத அளவுக்கு ஒரு சீக்கிரம் இருக்கு எனக்கு. கேளுங்க, நீங்க நம்பாத அளவுக்கு ஒரு சீக்ரெட் இருக்கு. சொல்லுமா அந்த சீக்ரெட்டையும். என்னமா அது? சீக்ரெட்னா யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. அதான் சீக்ரெட்ன்றது. சரி, என்கிட்ட மட்டும் சொல்லுங்க. அம்மா காது முடிக்குங்க. காது மூடுங்க ப்ளீஸ். நான் கேட்டு சொல்றேன். சொல்றேன். என்னன்னா கடைசியா இங்க வேற சாக்லேட் சாப்பிட்டேன், வீட்டுல பால் குடிச்சேன்னு ஏதாவது ஆரம்பிச்ச. சொல்லு, நல்ல சீக்கிரட்டா சொல்லு, இன்ட்ரெஸ்டிங்கா. நிறைய வாட்டி 0 மார்க்ஸ் வாங்கிட்டேன். வாங்கிட்டு மறைச்சிருக்கியா? ஆமா. என்ன சொல்லுவ வீட்டுல? நல்ல மார்க் வாங்கிட்டேன்னு போய் சொல்லுவேன். என்னங்க எப்படி சொல்றான்? இப்பதான் தெரியுது உண்மை எல்லாம். நீங்க பக்கத்து வீட்டுல பெருமையா பேசிட்டு இருந்திருப்பீங்க. என் பையன் என்ன டெஸ்ட் வச்சாலும் பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட் எல்லாம் ஃபர்ஸ்ட் அப்படின்னு. இது பொய்யின்ட்டு. என்னமா? உங்களுக்கு சொல்லிச்சா இது பொய்யின்ட்டு? அதான் மேல லைட் எரியுதேமா, அதுலயே தெரிஞ்சிருமே. அது எப்படி தானாவே தெரியும்? உங்க வீட்ல எல்லாம் எப்படி தானா லைட் எரியுது? அது சுவிட்ச் போடுறோம். அங்க சுவிட்ச் போட்டா இங்க எரியும். அது அனாவசியமா கேள்வி கேட்காது. வேற கிளாஸ்ல பசங்க பொண்ணுங்களா இருக்காங்களா? நிறைய பேர் இருக்காங்க. ஓ அப்படியா? பொண்ணுங்க எல்லாத்தையும் பிடிக்குமா? ஏதாவது பொண்ணு பிடிச்ச பொண்ணு இருக்கா கிளாஸ்ல? இருக்கா இல்லையா? இருக்கா. யாருமா? காது போத்தீங்க எல்லாரும். இது கூட ஒரு சீக்ரெட். சொல்லுமா. துருவி பரோய். துருவி பரோய். அந்த பொண்ணு பேரா? ஆமா. ஏன் பிடிக்கும்? ரொம்ப அழகா இருப்பேன், எனக்கு பிடிக்கும். இதுதான் ரீசனே. அது பேரு துருவி பறவையா? துருவி பரோய். ஓ, நார்த் இந்தியனா? இல்ல சவுத் இந்தியன் தான். சவுத் இந்தியன் தானா? வீடு எங்க இருக்கு? எனக்கு எப்படி தெரியும்? எனக்கு சவுத் இந்தியன்லாம் தெரியுது உனக்கு? சவுத் இந்தியன் தானா? சரி, துர்வி பரோய் இருக்கல, வேற யாராவது பையன் கிட்ட பேசினா உனக்கு கோவம் வருதா? அல்ல யோசிச்சு சொல்லு. இல்லையே. ஆமா, கோவம் வரும். ஏன் கோவம் வருது? என் புச்ச பையன் தான் பேசக்கூடாது எனக்கு மனசு நினைக்கும். மனசு நினைக்குமா? நேரம் உட்கார், முதல்ல நேரம் உட்கார். ஆடாத, நேரம் உட்கார். மனசுல தோணும், அதனாலதான் எனக்கு கோவம் வரும். மனசுல தோணுதா? என்ன படிக்கிற நீ? பார்த்தோன்னே பிடிச்சிச்சாடா உனக்கு? இவ்வளவு நம்ம கூட ஃப்ரெண்டா இருக்கணும்னு தோணுச்சா, இல்ல அப்படியே பழக கியூட் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்து? கியூட் ரியாக்ஷன்ஸ் தான். என்ன மாதிரி கியூட் ரியாக்ஷன்ஸ்? ஒருத்தர் சண்டையா போட்டு போனாங்க 2 பேரும். ஏன் அப்படி ஃப்ரெண்ட்ஸா இருந்து சண்டை? இப்ப வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு சண்டை போடுவாங்க, சமாதானம் ஆவாங்க. அந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ்க்குள்ளயும். ஓஹோ, அந்த மாதிரி தானா? இது என்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் தானே? ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி தான். ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி தானா? ஆமா.
யாரா நீ? அது ஃப்ரெண்ட்ஷிப் தான், அது ஃப்ரெண்ட்ஷிப் தான். ஃப்ரெண்ட்ஷிப் தானா? ஆமா. என்னங்க அவன் ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரிங்கறானேங்க. வீடு ஃப்ரெண்ட்ஷிப் தான் நினைச்சிட்டு இருக்கீங்களா? அது ஃப்ரெண்ட்ஷிப் தான். போய் தான். ஐயோ போதுண்டா போதும், நிறைய பேசுற நீ. இப்படி கைவி. இனிமே ஸ்கூலுக்கு போனா ஒழுக்கமா படிப்பேன். ஒழுக்கமா படிப்பேனா? என்னடா அவ்வளவு ஆச்சரியப்படுற? ஒழுக்கமா படிப்பேன். ஒழுக்கமா படிப்பேன். அவ்வளவுதான். இந்த பொண்ணுங்களை பாக்குற வேலையெல்லாம் வச்சுக்க மாட்டேன். இந்த பொண்ணுங்களை வேற வேலையா வச்சுக்க மாட்டேன். இனிமே துருவி பரவ என் தங்கச்சி. இனிமே துருவி வர என் தங்கச்சி. அவ்வளவுதான். ஓகே, அப்படியே சாக்லேட் எடுத்து. எவ்வளவு சாக்லேட் வேணும்? ஒண்ணே போதும். அவ்யுக்த தொடர்ந்து அடுத்ததா சொல்லதெல்லாம் உண்மையில வர போற அந்த குழந்தைய பத்தின ஒரு ஏபி ப்ளீஸ். நெஞ்சுக்குள்ள நீ மின்னல் அடிப்ப, கண்ணுக்குள்ள நீ கதை படிப்ப, குண்டு குழிவா சிரிப்பால வித்து பிடிக்கும் நினைச்சால, அவ பாட்டால பத்துக்குமே சிரிச்சால சிக்குமே, உயிர் மேல கீழே வந்து. பேர் என்னம்மா? ஷாலினி. ஷாலினி என்ன படிக்கிற? செகண்ட் ஸ்டாண்டர்ட். எந்த ஸ்கூல்லடா? ஜெஸ்ஸி மோசஸ். ட்ரெஸ் ரொம்ப அழகா இருக்கே, யார் வாங்கி கொடுத்தா? மம்மி. பச்சை பசேன்னு இருக்கீங்களே பாக்குறதுக்கே. ஷாலினி, உனக்கு எந்த ஹீரோ ரொம்ப பிடிக்கும்? சூர்யா. ஏன் பிடிக்கும்னு சொல்லு. பவுடர் போட மாட்டாங்க, அதனால பிடிக்கும். பவுடர் போட மாட்டாங்க அதனால பிடிக்குமா? அப்ப பவுடர் போட்டா உனக்கு பிடிக்காதா? ஏன் அப்படியே? கன்றாவியா இருக்கும். மேக்கப்பே உனக்கு பிடிக்காதா? அம்மாக்கு பிடிக்காது. உனக்கு? எனக்கு பிடிக்கும். மேக்கப் பிடிக்குமா? இப்ப மேக்கப் போட்டிருக்கியா? என்ன மேக்கப் போட்டிருக்க? லிப்ஸ்டிக். லிப்ஸ்டிக்கா? ஓகே. ஷாலினி ரொம்ப வெக்கப்படுறா, அதனால டேரக்டா ஷோ ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். சரி, இதான் சொல்லு. கலாட்டா கிட்ஸ் ஸ்டார்ட். கலாட்டா கிட்ஸ் ஸ்டார்ட். நல்லா இருக்கியா ஷாலினி? எந்த ஹீரோயின் ரொம்ப பிடிக்கும் ஷாலினி உனக்கு? தமன்னா. தமன்னாவா? ஏன் தமன்னா ரொம்ப பிடிக்குது? ரொம்ப அழகா இருக்காங்க. ரொம்ப அழகா இருக்காங்களா? தமன்னாவா? சரி ஷாலினி, உனக்கு பசங்கனாலே பிடிக்காதாமே, கோவம் வருமாமே? ஏன் அப்படி? பவுடர் போட்டிருப்பாங்க, அதனால பிடிக்காது. நிறைய பவுடர் போட்டுக்கிறாங்களா? எந்த பையன் நிறைய பவுடர் போட்டிருக்கான்? எங்க கிளாஸ்ல ஒரு பையன் நிறைய பவுடர் போட்டிருக்கான், அதனால யாரையுமே பிடிக்காது. சரிம்மா, இப்போ பவுடர் போடுறது ஓகே, அது ஒண்ணுதான் ரீசனா? வேற எந்த ரீசனுமே இல்லையா? நீ யாரையாவது கிண்டல் பண்றியா பசங்க எல்லாத்தையும்? பவராம்பர் பவுடர் வண்டி அப்படின்னு சொல்லுறியா? பண்ணுவேன். உன் கிளாஸ்ல யார் ரொம்ப அழகா இருக்கா? ஜனனி. ஜனனியா? ஏன் ஜனனி? நீ தான் அழகா இருக்க, ஏன் ஜனனி தான் அழகா இருக்கான்னு தோணுது உனக்கு? அவதான் ரொம்ப கியூட்டா இருப்பா. கியூட்டா இருக்கிறதுனா என்னம்மா? எப்படிமா இருப்பாங்க கியூட்டா இருக்கிறதுனா? நிறைய பவுடர் போட்டிருப்பா, அதனால அழகா இருக்கா. இப்பதானே சொன்னேன் பவுடர் போட்டா பிடிக்காதுன்னு. இப்ப பவுடர் போட்டா பிடிக்குங்கிற? கேர்ள்ஸ் பவுடர் போட்டா பிடிக்கும், பாய்ஸ் பவுடர் போட்டா பிடிக்காது. ஓஹோ, அதனாலதான் ஆட்ல ஃபுல்லா கேர்ள்ஸே பவுடர் போடுறாங்க போல் இருக்கு. கிளாஸ்ல நீ குறும்பு பண்ணுவியா ரொம்ப? ஆஹா, அதெல்லாம் யோசிச்சு சொல்லு. பண்ண மாட்டேன். பொய் சொன்னாதான் அந்த மெஷின் லைட்லாம் எரியும். பண்ண மாட்டேன். சரி, நீ பொதுவா நிறைய பொய் சொல்லுவியா மாட்டியா? சொல்ல மாட்டேன். லைட் எரியுதா? பொய் சொல்ல இருக்கல? இல்லையே, ஒரு தடவை கூட சொன்னதில்ல. சொல்லுவேன். சரி, படிக்கிறது பிடிக்குமா? பிடிக்கும். பிடிக்குமா? பிடிக்கும். என்னைக்குமே நீ போர்லாம் ஃபீல் பண்ணதே இல்லையா ஸ்கூல் போறது? ஃபீல் பண்ணிருக்கேன். பண்ணிருக்கேல்ல, அப்புறம் எப்படி பிடிக்கும்? போர்னு ஃபீல் பண்ணாலே கொஞ்சம் போரா தானே இருக்கும். டீச்சர்ஸ் எல்லாம் திட்டுவியா? எங்க டாடி கிட்ட சொல்லி திட்ட வைப்பேன். உங்க டாடி சொன்னா திட்டிடுவாரா? எதுக்கு அப்படி பண்ற? எப்ப பார்த்தாலும் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. யார? என்ன. அப்படி ஏதாவது நடந்திருக்கா இது வரைக்கும்? போன வருஷம் நடந்தது. என்ன ஆச்சு? நல்லா போட்டு அடிச்சுட்டாங்க. உன்னையவா? நல்லா போட்டு அடிச்சிட்டாங்களா? அப்புறம்? ரத்தம் கட்டிச்சு. அப்புறம்? எங்க டாடி போய் மிஸ் திட்டிட்டு வந்துட்டாரு. வேற ஸ்கூல்ல சேர்ந்த இப்போ? ஆமா. சரி, இப்படி கை வச்சுக்கோ. இனிமே நல்லா படிப்பேன். நல்லா படிப்பேன். ஜனனி கிட்ட பொறாமப்பட மாட்டேன். ஜனனி கிட்ட பொறாமப்பட மாட்டேன். நல்ல பொண்ணா இருப்பேன். நல்ல பொண்ணா இருப்பேன். அப்படியே எவ்வளவு சாக்லேட் என்ன எடுத்துக்கோ.
Thank you so much, Shalini. Mystica and family வந்திருக்காங்க. Let's welcome them. உங்க பேர் சொல்லுங்க. ஆஷா. ஆஷா. என்ன பண்றீங்க ஆஷா? ஹவுஸ். நீங்க என்ன சார் பண்றீங்க? நான் கிராஃபிக் டிசைனர் இருக்கேன். கிராஃபிக் டிசைனரா? பேரு? பிரான்சிஸ். பிரான்சிஸ். இந்த ரவுண்ட்ல உங்களுக்கு மொத்தம் 2 minutes டைம் தருவேன். 5 திங்ஸ் கொடுத்துருவேன். அங்க ஒரு ப்ளே ஏரியா இருக்கும். அங்க ஒருத்தங்க போகணும், இங்க இருந்து ஒருத்தங்க க்ளூ கொடுக்கணும். மிஸ்டிகா தான் டிசைட் பண்ணும். அப்பாவா? சொல்றதுக்கு முன்னாடி ரெடி ஆயிடுச்சு. சரி, மிஸ்டிகா அப்பா கூட்டு போங்க, அம்மா இங்க இருக்கட்டும். போங்க மிஸ்டிகா. ஆஷா, நீங்க கண்டுபிடிக்க வேண்டிய அந்த 5 திங்ஸ் என்னன்னு பாத்துருமா? வாங்க சோட்டா பீம் கொண்டு வாங்க. சோ ஆஷா, என்ன பண்றீங்கங்கறத பாத்துறலாம். சரியா? your time starts now. மிஸ்டிகா அடிக்கடி வீட்ல கேட்டுட்டு இருக்குது. இப்போ வாங்கி தரோன்னு ஏமாத்திட்டு இருக்குமே. அத வேற பெருமையா சொல்றீங்களா? சைக்கிள். என்ன ஏமாத்து? சார் நீங்க முன்னால வர கூடாது. சீக்கிரம். நெக்ஸ்ட். ஸ்கூலுக்குலாம் கட்டுறது. ஸ்கூல் கட்டுறதா? ஸ்கூலுக்கே கட்டிடுவாங்களா அத? ஸ்கூல் யூனிஃபார்ம்க்கு யூஸ் ஆகுற ஒரு திங்ஸ். பேட்ஜ். கழுத்துல கட்டுறது. டை. சீக்கிரம். வேர் இஸ் டை? டை பாரு, டை. தோ இருக்கு ப்ளூ கலர். சீக்கிரம். ஓகே, நெக்ஸ்ட் க்ளூ. இன்னும் 40 seconds இருக்கு. மிஸ்டிகா அடிக்கடி விரும்பி சாப்பிடுவாளே, இது ஒரு பேர்ட். சுஷுக், நெக்ஸ்ட் க்ளூ. ஐயோ, பேர்ட் அது இருக்கு உங்களுக்கு. ஒரு நடிகை. க்ளூ. இது வந்து பால்ல முடியும். பால்ல முடியும். ஐயோ கடவுளே. இப்ப மேரேஜ் கூட ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க இவங்களுக்கு. அமலா பால். சீக்கிரம். போட்டோஸ்ல திருப்பி வச்சிருக்கீங்க. அது கட்ட. இது என்னதுன்னு தெரியல. அதான்மா. இன்னும் 20 seconds இருக்கு. என்னது? மிஸ்டிகா விரும்பி சாப்பிடுவாளே. ஐஸ்கிரீம். இல்ல. ஃபிஷ். இல்ல. 10 சிக்கன். என்ன ஊட்டியோட போறாரு. அதா இருக்கு. சின்னதா. அத பாப்பா. சின்னதா. 5. அதான் முன்னால. அதான். 3. ஐயோ, சின்னது. அது வரை சின்ன. டைம் அப். குடுங்க க்ளூவை. வாங்கி தரேன்னு சொல்லி ஏமாத்திட்டு இருக்கோம். ரொம்ப நாளா ஏமாத்திட்டீங்க குழந்தைய. ஏன் வாங்கி தரது இல்ல? இடம் இல்ல. இடம் இல்லையா? ஆமா. ஓஹோ, சேப்பாக்கம் ஸ்டேடியமா இருந்தா தான் நீங்க சைக்கிள் வாங்கி ரொம்ப கொடுப்பீங்களா? சின்ன பிளேஸ் தான், அதனால எங்க வைக்கிறதுன்னு ஃபர்ஸ்ட் ரொம்ப. என்னங்க சைக்கிள் வைக்கிற கடை? கிரவுண்ட்ல போய் எல்லாம் வட்டமா இல்ல. ஆமா, அவ்வளவுதான் முடிஞ்சுச்சு. இதுக்கு மேல பேசினா பாப்பா டென்ஷன் ஆயிடுவா. அதனால 10 marks. அடுத்ததா எக்ஸிகியூட்டிவ்ஸ்ல கட்டுறது. எக்ஸிகியூட்டிவ்ஸ்லாம் கட்டுறது. என்னென்னமோ சொல்லி கடைசியா கண்டுபிடிச்சிங்க. 20 marks. முதல்ல இவங்க யாருன்னு இவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அப்புறம் க்ளூ போலாம். இது யாரு? அமலா பால் பார்த்தா தெரிஞ்சாங்க. அமலா பால் மாதிரி தெரிஞ்சாங்களா? ஓவியா. ஓவியாவா? சோ இதுல 10 மார்க்ஸ் போச்சு. உங்க பாப்பா இருங்க, உங்க பாப்பா இத ரொம்ப விரும்பி சாப்பிடுமா? நீங்க என்ன க்ளூ கொடுத்தீங்க? சார் சிக்கன் சொன்னீங்கல்ல, அப்புறம் இது என்னது? சிக்கன் சொல்றீங்க. டைம் அப் சொல்றீங்க நீங்க. ஓ, டைம் அப்னா சிக்கனுக்கு கூட வேற ஏதாவது எடுத்துட்டு வந்தீங்களா நீங்க? சண்டே வந்து சிக்கன் எடுத்துட்டு வரா? அப்ப சீக்கிரமா வாங்கனா ஏதாவது புடிச்சிட்டு வந்தீங்க போல்றீங்க சார் நீங்க. மொத்தமா உங்களுக்கு கொடுத்தது 5 திங்ஸ். நீங்க கண்டுபிடிச்சது 2 தான். 20 marks. சரி, ஓகே, thank you so much. போய் சீட்ல உட்காருங்க. மிஸ்டிகாவை தொடர்ந்து அடுத்ததா வைதிஸ் கொலவரியில அவ்யுக் தன் ஃபேமிலி. லெட்ஸ் வெல்கம் them. தமிழ்நாட்டு காப்புதா எல்லாம் டாப்புதா மஸ்து. துப்பாக்கியில் தொட்டாதா நான் எடுத்து போட்டாதா மஸ்து. அந்த பாலிவுட் இந்த காலிவுட் காணா ராபின் புட் நான் தான் நடமாமே. எடுப்பே ரப்பர் கிட்ட கொடுப்பே லேபர் கிட்ட எது போக்கு நின்ற கட்டை நான் தான் நடா. வஸ்தி மானே
இந்த கேப் வாங்கும்போதே முடிவு பண்ணிட்டீங்களா இந்த ஸ்டெப் போடுறதுன்னு? சரி ஓகே சார், பேர் சொல்லுங்க. தேவநாதன். தேவநாதன், என்ன பண்றீங்க? நான் வெரைசான் ஐடில இருக்கேன். ஐடி கம்பெனில. உங்க பேருமா? ஹேமா தேவநாதன். உங்களுக்கு மொத்தம் 2 minutes டைம் தருவேன். 5 திங்ஸ் கொடுத்துருவோம். அங்க ஒரு பிளே ஏரியா இருக்கும். அங்க ஒருத்தங்க இருக்கணும், இங்க ஒருத்தங்க இருந்து க்ளூ கொடுக்கணும். சரியா? நீ சொல்லுமா, யாரு? அப்பாவா அம்மாவா? அம்மா. அம்மாவா? சரி அபியோக், அம்மாவை கூட்டு போயிடு. தேவநாதன் சார், நீங்க கண்டுபிடிக்க வேண்டிய அந்த 5 திங்ஸ் என்னன்னு பாத்துருவோமா? கொண்டு வாங்க சோட்டா பீம். ஏதாவது ஸ்டார்ஸ் எல்லாம் வந்தாங்கன்னா மிமிக்ரி பண்ணுங்க, பாட்டு பாடுங்க. அனிமல்ஸ் ஏதாவது வந்ததுன்னா அதே மாதிரி மிமிக்ரி பண்ணுங்க. பண்ணுவீங்களா சார் தேவநாதன் சார்? ட்ரை பண்றீங்களா? டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. கொடுங்க சார் க்ளூவை. சேவிங்ஸ். சேவிங்ஸ். பேங்க். பேங்க் வேற. சரி சரி. வீட்ல சேவிங்ஸா? நெக்ஸ்ட் க்ளூ ப்ளீஸ். சரி நெக்ஸ்ட் க்ளூ. ஜூல அனிமல். crocodile, giraffe, இல்ல. tiger, இல்ல. யானை, இல்ல. வேற ஏதாவது க்ளூ கொடுங்க. காமெடி ஆக்டர். காமெடி ஆக்டர். அதுடா. யார் சார்? ஏதாவது டைலாக் சொல்லி காட்டுங்க. எடு. ஏதாவது டைலாக். புலிகேசி. அதுடா. நெக்ஸ்ட் க்ளூ. இன்ஸ்ட்ருமெண்ட், பிளேயிங் இன்ஸ்ட்ருமெண்ட். இன்ஸ்ட்ருமெண்ட். அபியுக்துக்கு பிடிச்ச மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட். அபியுக்துக்கு பிடிச்ச ஃப்ளூட். இல்ல. கிட்டார். இன்னும் 20 seconds இருக்கு. ட்ரம்ஸ். நெக்ஸ்ட். டிரான்ஸ்போர்ட். கார். இல்ல. நிறைய பேர் கூட்டி போறது. இன்னும் 10 seconds தான். நிறைய பேர் கூட்டி போறது. ஏரோப்ளேன். இல்ல. கிரவுண்ட் டிரான்ஸ்போர்ட். சார் அபியுக்து பின்னாடி இருக்கு பாரு. அபியுக்து பராதது. 9 8 சேவிங்ஸ். ஆத்துல சேவிங்ஸ். வீட்ல சேவிங்ஸ் டப்பா. அது பாருங்க. 5 பிகி பேங்கிங். பிகி பேங்க் தான். 2 1 டைம் அப். வாங்க ஃபர்ஸ்ட் கொடுங்க சார் உங்க க்ளூவை. கையில வச்சுக்கோங்க, ஒவ்வொன்றா சொல்லுங்க. ஓகே. இது வந்து டிரான்ஸ்போர்ட் சொன்னானா? ஏரோப்ளேன். நீங்க எடுத்துட்டு வாங்க கடைசியில. அப்ப எல்லாரும் போறதுனாரா? அந்த மனுஷன் வீட்லயே இப்படிதான், இங்கேயே அப்படிதான், ஏதோ ஒன்று சொல்றது நம்மளா தான் பண்ணணும்னு முடிவு பண்ணிருக்கீங்க. 10 marks. பிகி பேங்க். சேவிங்ஸ் சொன்னேன். சேவிங்ஸ் நீங்க. பிகி பேங்க். சூப்பர் சார். 20 marks. மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட். அப்புறம் அவனுக்கு பிடிச்சது 30 marks. காமெடி புலிகேசி சொன்னானா? என்ன பண்ணி வச்சிருக்கீங்க நீங்க? யாருங்க அவரு? மறந்து போச்சு பேரு. உங்களுக்கே தெரியாதா? விஜய் சேதுபதி. இதுல ஒரு 10 marks போயிடுச்சு. அடுத்ததா இது சொல்லலாம். ஜூலனாரு. நீங்க சிங்கம், புலி, யானை. டைரக்ட் க்ளூ சொல்லாத வேற என்ன சொல்றதுன்னு தெரியல. ஏங்க மானுக்கு க்ளூ கொடுக்க முடியாதா உங்களால? ராமாயணம் சொல்லிருக்கலாம். சொல்லுங்க, அங்க சொல்லுங்க. சொல்லிருக்கலாம். ராமர் சொல்லிருக்கலாம். எங்கிட்ட எங்க சொல்றீங்க? அவர்ட்ட சொல்லுங்க. அது பாருங்க. சூப்பரா க்ளூ சொல்லுவான். மாரிசனா? யாரோட சன்னு? உங்க சன்னுக்கு தெரியுது மாரிசன், உங்களுக்கு தெரியல. மொத்தம் 5 கொடுத்தோம், 3 கேட்டா கண்டுபிடிச்சிருக்கீங்க. 30 marks. அப்படியே போய் உங்க பிளேஸ்ல உட்காருங்க. அபியுக்த தொடர்ந்து அடுத்ததா வைதிஸ் கொலவரியில ஷாலினி அண்ட் ஃபேமிலி. லெட்ஸ் வெல்கம் them. டாடி மம்மி வீட்டில் இல்ல, தட போட யாரும் இல்ல, விளையாடு போமா உள்ள வில்லாடா. பயங்கரமா டான்ஸ் ஆடுறியம்மா. சொல்லுங்க சார், பேர் சொல்லுங்க சார். கணேஷ். கணேஷ், என்ன பண்றீங்க? அட்வொகேட்டா. நல்லா ஆடுறீங்க சார். காஸ்டியூம் ரொம்ப அழகா இருக்கு. பக்கத்துல யாரு இருந்தாலும் இழுத்து போட்டு ஆடிடுவீங்க போல. ஆட மாட்டோம், பிடிச்சவங்களோடது மட்டும் தான். ஃபென்டாஸ்டிக் சார், ஃபென்டாஸ்டிக். நீங்க சொல்லுங்கம்மா, என்ன பண்றீங்க? ஹவுஸ் ஒய்ஃப். சூப்பர். இப்போ உங்களுக்கு என்னன்னா 2 minutes டைம் தருவேன். ஒரு பிளே ஏரியா இருக்கவங்க, அங்க உங்கள்ல இருந்து யாரோ ஒருத்தங்க போயிடணும், இங்க ஒருத்தங்க இருந்து க்ளூ கொடுக்கணும். யார் உங்க கூட வராங்கிறத ஷாலினி தான் முடிவு பண்ண போறாங்க. யாருமா? அம்மா. அம்மாவா? சரி, அப்பா க்ளூ கொடுக்கட்டுமா? அப்படியே அம்மா கை பிடிச்சு கூட்டு போங்க. அப்பாவை நான் பாத்துக்கிறேன். கணேசன் சார், நீங்க கண்டுபிடிக்க வேண்டிய அந்த 5 திங்ஸ் என்னன்னு பாத்துடலாமா? நிச்சயமா. கொண்டு வாங்க சோட்டா பீம். கணேசன் சார், உங்களுக்கு 2 minutes டைம். உங்களுக்கான திங்ஸ்லாம் வந்துருச்சு.
பாத்தலாமா? நிச்சயமா. ஓகே, your time starts now. அருமையான க்ளூ கொடுங்க பாப்போம். ஐபிஎல்லில் சமீபத்தில் விளையாடிய ஏன் சார் என்ன இது, எவ்வளவு பெரிய க்ளூ கொடுக்கல அதுக்கு? என்னது? சச்சின் டெண்டுல்கர். பேட். அவ்வளவுதான், ஃபென்டாஸ்டிக். சச்சின்னால பேட் தான். சூப்பர். நான் இப்ப ரீசெண்டாக வைத்திருந்த ஒரு இசைக்கருவி. ஓ, நீங்க தமிழ்ல தான் உரையாற்றுகிறீர்களா? மவுத் ஆர்கன். குழந்தைங்க கூட ப்ளே பண்ணாங்க ஊர்ல. 40 இடையநிலா seconds. பொழிகிறது, இடையநிலா பொழிகிறது. கவிதை கவிதை. ஃபென்டாஸ்டிக். சகியே பாடல் திரைப்படம். இளையராஜா. பச்சை நிறமே பச்சை நிறமே திரைப்பட கதாநாயகன். பாட்டு தான் பாடுங்க சார். பச்சை நிறமே மாதவன். பச்சை நிறமே. பாடுங்க. மாதவன். அதான் கரெக்ட். ஃபென்டாஸ்டிக். தலையில் ஜடையுடன் போடுவது. குஞ்சம். அது நீங்க தமிழ்ல க்ளூ கொடுத்தாலும் அவங்க கொஞ்சம் ஜடி பொடி. இது என்னன்னு க்ளூ கொடுப்பீங்க? 20 seconds தான் இருக்கு. நாம் அடிக்கடி விளையாடுவோம், சதுரத்தில் இருக்கும், திருப்பி திருப்பி விளையாடுவோம்ல. கேரம் போர்ட். 9. கேரம் போர்ட். நோ, 7. கிடையாது. திருப்போம்ல, கலர் கலரா திருப்போம், கலர் கலராக. கியூப். Time up. Time up. கணேசன் சார் கண்ணா பின்னான்னு க்ளூ கொடுப்பாரு போல் இருக்கே. இன்னும் ஒரு 10 செகண்ட்கள் கொடுத்திருந்தா சரி, அதை விட இங்க ஃபிட்டிங்குடன் கொடுத்திருப்போம். ஃபிட்டிங்குடன் கொடுத்துருப்பீங்களா? சரி, இவ்வளவு பேசுறீங்க, நீங்க கொடுத்த க்ளூ எல்லாம் ஏதாவது ஆயிருக்கான்னு பாப்போம். ஃபர்ஸ்ட் வாங்க, என்ன க்ளூ இருக்கு? சச்சின் டெண்டுல்கர் சொன்னேன். சச்சின் டெண்டுல்கர்னு சொன்னீங்க. கிரிக்கெட் பிடிக்குமா சார் உங்களுக்கு? 10 மார்க்ஸ். இளையநிலா பொழிகிறது. 20 மார்க்ஸ். அடுத்த க்ளூ கொஞ்சம் இதான் தலையில் ஜடைக்கு யூஸ் பண்றது. உண்டாங்க. 30 மார்க்ஸ். அடுத்ததா சகியேன்னு மேரேஜ் ஆகி முதல் படம் எங்களுக்கு நாங்க பார்த்த மூவி இது. என்ன படம்? அலைப்பாயுதே. அலைப்பாயுதேவா? ரைட். அது டக்குன்னு எனக்கு ஸ்ட்ரோக் நினைவுக்கு வரல. சாங் சொன்ன உடனே அப்புறம் அவங்க கேட்ச் பண்ணிட்டாங்க. அவங்க நல்லா பக்காவா. எனக்கு இந்த பாட்டு பிடிக்கும். இந்த பாட்டு பச்சை நிலவே பாட்டு. அது நான் பாடி பிடிக்கும். ஷாலினி என்னம்மா இது, வெளியே வந்தாதான் இப்படிதான் இல்ல வீட்டுக்குள்ளேயே அப்படிதானா? எல்லா இடத்துலயும் அப்படி. எல்லா இடத்துலயும் இப்படிதானா? ஒரு தடுப்பூசி ஒன்று போட்டுருவோமா அப்பாவுக்கு? ஓகே, 40 மார்க்ஸ். இதுதான் அவங்க அப்ளூ தப்பரா சொல்லிட்டேன். ரூபிக்ஸ் கியூப் சரியா. நீங்க கியூப்னே சொல்லிட்டீங்க, க்ளூ இல்ல, நீங்க ஆன்சரே பண்ணிட்டீங்க. சோ மொத்தம் 5 திங்ஸ் கொடுத்திருந்தோம், 4 கரெக்டா கண்டுபிடிச்சிருக்கீங்க. 40 மார்க்ஸ். இப்போ நம்ம பார்க்க போற ரவுண்ட் ஆஹா என்ன பொருத்தம். நம்ம கூட மிஸ்டிகா இருக்காங்க. மிஸ்டிகா, சரி இப்போ உன்ட்ட 5 கொஸ்டின்ஸ் கேட்பேன், சரியா? நீ ஆன்சர் பண்ணிட்டே இருந்தா நான் அப்படியே சைட்ல நோட் பண்ணிட்டே வருவேன். உன்ன மாதிரியே உன் அப்பா அம்மாவும் ஆன்சர் பண்ணாங்கன்னா ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்கும் 10 மார்க்ஸ், சரியா? போயிடலாமா? உங்க வீட்ல காலையில காஃபி குடிப்பீங்களா, டீ குடிப்பீங்களா? எங்க அப்பா காஃபி குடிப்பாரு, பால் குடிக்குவேன். அப்பா காஃபி குடிப்பாரு, நீ பால் குடிப்பியா? எங்க அம்மாவும் காஃபி. அம்மா அப்பா 2 பேருமே காஃபி, நீ பால் குடிப்ப. சூப்பரா, ரொம்ப தெளிவா ஆன்சர் பண்ணிருக்க. அடுத்ததா, அப்பா ஆபீஸ்க்கு லஞ்ச் எடுத்துட்டு போவாங்களாமா? டெய்லி எடுத்துட்டு போவாரு. டெய்லி எடுத்துட்டு போவாங்களா? சரி, எதுல கொண்டு போவாரு? லஞ்ச் பாக்ஸ்ல. லஞ்ச் பாக்ஸ்லயா? சரி, ஓகே. சரி, இப்போ நான் உனக்கு 4-5 கிளாஸஸ் சொல்றேன், சரியா? அதுல எது உனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்னு சொல்லு. டான்ஸா, பாட்டா, ஸ்விம்மிங்கா, கராட்டேவா? டான்ஸ். டான்ஸ் கிளாஸ் தான் பிடிக்குமா? உனக்கு ஸ்கூலுக்கு யாரு ரெடி பண்ணி விடுவா வீட்ல? அப்பாவா அம்மாவா? அம்மா. அம்மாவா? அப்பா ஹெல்ப் பண்ணவே மாட்டாரா? அம்மா அப்பா தூங்கி எழுந்ததுக்கு அப்புறம் தான் சாமா கழுவாரு. சாம்பார் கழுவாரா? என்ன பண்ணுவாரு? சாமா கழுவாரு. சாமான் கழுவாரா? வீட்டுல பாத்திரம்லாம் அப்பதான் கழுவாரா? மிஸ்டிகா, உன்கிட்ட மொத்தம் எத்தனை ஷூஸ் இருக்கு? 3. 3ஆ? இவர் சும்மா நாச்சிக்கு சொல்லக்கூடாது, நல்லா யோசிச்சு சொல்லு. நீ சொல்ற கோல்டு, ப்ளூ, ஷூ. கோல்டு, ப்ளூ, அப்புறம் இதான் சில்வரா? பரவாயில்லையே, நகைக்கடையில் தான் வாங்குறீங்க போல் இருக்கு எல்லா ஷூவையும். சரி, ஓகே, 3 ஷூ சொல்லியிருக்க. இப்போ உன் பேரண்ட்ஸை கூப்பிட்டு இதே மாதிரி கேட்பேன். இதே மாதிரி அவங்களும் ஆன்சர் பண்ணாங்கன்னா ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 10 மார்க்ஸ் கொடுப்போம், சரியா? கூப்பிடலாமா? லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பிரான்சிஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், உங்க வீட்ல காலையில காஃபியா டீயா? எங்களுக்கா அவளுக்கா? உங்களுக்கு முதல்ல சொல்லுங்க.
காஃபி. அங்க ஏன் பாக்குறீங்க? என்ன பாருங்க, கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். வேற வழி இல்ல. குழப்பிட்டு இருக்கீங்க. நீங்க சொல்லுங்க. ரொம்ப குழம்பாதீங்க. ஆல்ரெடி ரொம்ப குழம்பி இருக்காரு. இதுக்கு மேல குழம்புனா ரொம்ப கஷ்டம். நீங்க சொல்லுங்க சார். டீயா? ஷூரா? ஷூர். ஓகே, என்னமா ஆன்சர் பண்ண? காஃபி தான். அப்ப தப்பு. குழந்தை கரெக்டா காஃபின்னு. எனக்கு பால், அவங்க 2 பேரும் காஃபி தான் குடிப்பாங்கன்னு. சரி, அடுத்ததா நீங்க ஆபீஸ் போகும்போது லஞ்ச் எடுத்துட்டு போவீங்களா மாட்டீங்களா? எடுத்துட்டு போவீங்களா? நல்லா யோசிச்சு சொல்லுங்க சார். இல்ல எடுத்துட்டு போவோம். ஷூரா? தினமுமா? ஒரு நாள் கூட மிஸ் பண்ணதே இல்லையா? அப்பப்போ மிக்ஸ் பண்ணுவோம். மேக்ஸிமம் எடுத்துட்டு போவோம். கரெக்டான ஆன்சர் தான். நீங்க எடுத்துட்டு போவீங்கன்னு தான் உங்க பாப்பா சொல்லிருக்கா. ஸோ 10 மார்க்ஸ். உங்க பொண்ணு கிட்ட மொத்தம் எத்தனை ஷூ இருக்கு? 2 ஷூ. 2 ஷூ இருக்கா? டிஸ்கஸ் சார், நீங்க தானே சம்பந்தப்பட்டவர், வாங்கி கொடுப்பீங்க. ஷூஸ் 2 தான். அப்படியா? நீ எவ்வளவுமா சொன்ன? நீ என்ன இங்க பாக்குற? 3? தப்பான ஆன்சர் அது. மிஸ்டிகாக்கு ரொம்ப பிடிச்சது டான்ஸ் கிளாஸா, இல்ல பாட்டு கிளாஸா, ஸ்விம்மிங்கா, கராட்டேவா? டான்ஸ். இதுல நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். அவரு அப்டேட் ஆகாம இருக்காரு. டான்ஸ். ஷூராவா? டான்ஸ் தான். கரெக்டான ஆன்சர். குழந்தைய ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி அனுப்புறது யாரு உங்க 2 பேத்துல? 2 பேரும் சேர்ந்து தான் ரெடி. அப்புறம் இதான் ஆன்சரா? ஆமா, அதுதான் கேட்டேன். என்னமா ஆன்சர் பண்ண? அம்மா நீங்க தூங்கிட்டே இருக்கீங்களா? அப்பா தான் டெய்லி ஸ்கூலுக்கு கூட்டிடுவாரு. அம்மா தான் ஸ்நாக்ஸ் கட்டி கொடுப்பாங்களா? நான் கேட்டதுக்கு அம்மா தானாங்க. அது போக நீங்க வீட்டுல பாத்திரம் கழுவுறதுல கொஞ்சம் பிஸியா இருக்கீங்களா சொல்லியிருக்காங்களா? அப்படியா சார்? நல்ல விஷயம் தான். கை தட்டுங்க. எத்தனை வீட்டுக்காரர் இருக்காரு? ரொம்ப நல்ல மனுஷன் சார் நீங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கு உங்க பொண்ணு அம்மா தான் ஆன்சர் பண்ணாங்க. பட் நீங்க 2 பேரும் சேர்ந்து நீங்க, அதனால இதுலயும் 10 மார்க் போச்சு. மொத்தம் உங்ககிட்ட 5 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தேன். 2 கொஸ்டின் கரெக்டா ஆன்சர் பண்ணாங்க. 20 மார்க்ஸ். பரவாயில்ல, அப்படியே அப்பா அம்மா கையை பிடிச்சி கூட்டு போ. மிஸ்டிகாவை தொடர்ந்து அடுத்ததா ஆஹா என்ன பொருத்தம்ல அவ்யுக்த். 5 கொஸ்டின்ஸ் கேட்டுருமா? உன்னை காலையில யார் எழுப்பிடுவா ஸ்கூலுக்கு? அப்பாவா அம்மாவா? அம்மா. அம்மாவா? என்ன சொல்லுவாங்க? உடனே எந்திரிவியா இல்ல தூங்கிட்டே இருப்பியா? எங்க அம்மா 6:30 தான் எழுப்பி விட்டுருவாங்க. நான் சொன்ன உடனே எந்திரிறேன். சூப்பர்மா. அடுத்ததா உங்க வீட்டு ஹால்ல எத்தனை ஜன்னல்மா இருக்கு? ஹால்ல கொஞ்சம் கூட இல்ல. 3 ரூம்லயும் ஜன்னல் இருக்கு. பால்கனில ஒரே ஒரு ஜன்னல் தான் இருக்கு. ஹால்ல கொஞ்சம் கூட இல்ல. சரி, ஓகே. பாப்பா உங்க வீட்ல என்ன சொல்றாங்கன்னு. உன் டூத் பிரஷ் கலர் என்ன? சாட்டர்டே சண்டே மட்டும் பிரஷ் பண்றியே, டூத் பிரஷ் கலர் பாக்குறியா? ரெட் அண்ட் yellow. ரெட் அண்ட் yellowவா? வா, அடிச்சிடுவான் போல் இருக்கே. மிக்கி மவுஸ் பிக்சர் போட்டுருக்கோம். எத்தனை நாள் ஆச்சு வாங்கி? 1 கோடி வருஷம் ஆச்சு. 1 கோடி வருஷம் ஆச்சா? பரம்பரை ஒரே பிரஷ்ல தான் பிரஷ் பண்றீங்களாடா? உன் ஷூ சைஸ் என்னம்மா? ஷூ சைஸ் 5 to 6 வாங்குவேன். உனக்கு எப்படி தெரியும் இதெல்லாம்? சொல்லி கொடுத்துருக்காங்களா அம்மா? உன் ஷூ சைஸ் 5 to 6 தானா? இல்ல, எங்க அம்மா கேட்பாங்க, அப்படியே நான் காதுல வாங்கிட்டுருவேன். ரைட். இதனாலதான் குழந்தைக்கு முன்னால பேசும்போது ரொம்ப கவனமா பேசணும். ஒண்ணுமே தெரியாம இருந்துட்டு எல்லாத்தையும் காதுல வாங்கிக்கிறது. ஏண்டா உனக்கு வீட்டுல யாரை பார்த்தா ரொம்ப பயம்? எங்க வீட்லயா? அப்புறம் பக்கத்து வீட்டுல கேட்பாங்க. அப்பா பார்த்தா பயம். சரி, ஓகே. இப்ப கேட்டலாமா அப்பா அம்மா கூப்பிட்டு? லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் தேவநாதன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பையனை யாரு காலையில எழுப்பிடுவா? நீங்களா அவரா? நீங்க தானா? சொன்ன உடனே எழுந்துறானா? உடனே எழுந்துறான். எத்தனை மணிக்கு எழுப்பிடுவீங்க? 6:30. 6:30யா? கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. உங்க வீட்டு ஹால்ல எத்தனை ஜன்னல் இருக்கு? நல்லா யோசிச்சு சொல்லுங்க. 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி சொல்லுங்க. ஜன்னலே கிடையாது. பெரிய பால்கனி இந்த இதுதான் இருக்கும். சரி, அதுதான், ஜன்னலே கிடையாது. அதுதான் நீ ஏன் சொன்னியா? 10 மார்க்ஸ். பையன் டூத் பிரஷ் கலர் என்னங்க? ரெட்டா? இந்த क्वेश्चनக்கு சார் நீங்க ஆன்சர் பண்ணுங்க. ப்ளூ. என்னங்க அவங்க ரெட்ங்கறாங்க? அவன் ப்ளூ. அப்பா சொல்றீங்க, அவளது ப்ளூ. டிஸ்கஸ் பண்ணுங்க. ஒண்ணு தப்பல, டிஸ்கஸ் பண்ணுங்க. இது அப்பா கிட்ட சொல்லி அடிக்கிறீங்க. அப்படியே அப்ப நான் அவன் சொல்லதான் கரெக்ட். நமக்கு அவளது ப்ளூ அண்ட் பிங்க், இவனது ரெட் அண்ட் yellow. ஓகே. நீ என்ன ஆன்சர் பண்ண? உன் டூத் பிரஷ் கலர் என்னன்னு சொன்ன? ரெட் அண்ட் yellowன்னு சொல்லிட்டேன். அது பொம்மை மிக்கி மவுஸ். நீ ஏதோ வேற ஏதோ சொன்னியடா? கிரீன்ல நம்ம சொன்னேன். கிரீனோ? இல்ல, ரெட் அண்ட் yellow தான் சொன்னேன். இதுக்கு மேல பேசினா முடிய புடிச்சு இழுத்துருவான்னு நினைக்கிறேன். 10 மார்க்ஸ். சரி, இதுக்கு நீங்க தான் சார் ஆன்சர் பண்ணோம். பிட்டு கேட்கறது சைட்ல, இதுக்கு அவரே ஆன்சர் பண்ணோம். சரியா? ஹெல்ப் பண்ணலாம் பண்ணாதீங்க. உங்க பையனோட ஷூ சைஸ் என்ன? ஐயோ ஐயோ, ஷூவா?
இருக்கு சார், அவன் தானே ஷூ போறான். நீ சொல்லுமா என்னமா? 5 to 6. 5 to 6 இது 5 to 6. ஸ்கூல் ஷூஸ் வந்துட்டு 2. நீங்க பாருங்க, இதுக்காக நான் ஸ்கூல் ஷூ எடுத்து வந்து அழக முடியும்? உடனே ஸ்கூல் ஷூ 2. ஓகே 10 மார்க் விட்டு ஏதோ ஒரு ஷூ கேட்டாரு, அதுக்கு ஆன்சர் சொன்னேன். ஈஸியா இருக்கு எனக்கு. வேற நீ நல்லா கேளுடா, 4 கேள்வி கேளு. ஆமா ஆமா. சரி ஓகே. பையனுக்கு யாரை பார்த்தா ரொம்ப பயமா இருக்கும்? ஃபேமிலியா? சரி, உங்க 2 பேர்த்துல சொல்லுங்க. எங்க 2 பேர் அவர்ட்ட பயம். சரி ஓகே. நீ என்ன ஆன்சர் பண்ண? அப்பா நிறைய சொல்றாங்கல. சரிம்மா, கோவப்படாதம்மா. நான் எழுதுறேன்ல இப்பதானே. ஏன் அப்பா பார்த்தா பயம்? அடிப்பாரா அப்பா? ஏதா தப்பு பண்ணா அடிப்பாருட்டு அம்மா ஈஸியா எஸ்கேப் ஆகி ஏமாத்திடுவேன். அப்பா தான் எஸ்கேப் ஆகி ஏமாத்த முடியாது. தேவநாதன் சார், மொத்தம் உங்ககிட்ட 5 கொஸ்டின்ஸ் கேட்டேன். 4 கொஸ்டின்ஸ் கரெக்டா ஆன்சர் பண்ணனால 40 மார்க்ஸ். அவ்யுக்த தொடர்ந்து அடுத்தது ஆஹா என்ன பொருத்தம்ல ஷாலினி. ஷாலினி ஆன்சர் பண்றியா? எந்த ஃபெஸ்டிவலுக்கு நீ பாட்டி வீட்டுக்கு போவ? பொங்கல். பொங்கலுக்கா? என்ன பண்ணுவ போய்? விளையாடிட்டு இருப்பேன். விளையாடிட்டு இருப்பியா? பாட்டி வீடு எங்க இருக்கு? தர்மபுரி. தர்மபுரியிலயா? சரி. உன் அம்மா பியூட்டி பார்லர் போவாங்களா மாட்டாங்களா? பிடிக்காது. அம்மாக்கு பிடிக்காதா? மேக்கப் பண்றதா? உனக்கு பிடிக்காதா அம்மாக்கு பிடிக்காதா? எங்க அம்மாக்கு பிடிக்காது. சரி ஓகே. அடுத்ததா, உங்க வீட்ல யாரு அதிக நேரமா போன் பேசிட்டே இருப்பா? டாடி. டாடியா? ஏன் அப்படி பேசிட்டே இருக்காரு அவரு? அவர் அட்வொகேட், அதனால பேசுறாரு. அட்வொகேட்டா? அப்ப நிறைய பேசிட்டான வழி இல்ல. என்ன பேசுவாருமா? வீட்டுக்கு வாங்க அதுதான் பேசுவாரு. வாய்தா வாங்கிடலாம். ஒரு 4 வாய்தா வாங்கிட்டோம்னா சென்னைக்கு மிக அருகில் ஒரு வீட்டை வாங்கிடுவேன். நீ யாரோட செல்லமா? தாத்தா செல்லமா பாட்டி செல்லமா? தாத்தா செல்லம். ஏன் அப்படி பாட்டி பிடிக்கிறதுல? எப்ப பார்த்தாலும் அடிச்சுட்டே இருப்பாங்க. பாட்டியா? யார? என்ன? அதனாலதான் வீங்கிட்ட போட்டுருக்கீங்க. சரி, அம்மா வீட்டுல என்னைக்காவது டிவில சமையல் ப்ரோக்ராம் பார்த்து சமைச்சிருக்காங்களா? என்ன சமைச்சிருக்காங்க? ஐஸ்கிரீம். ஐஸ்கிரீமா? எப்படி இருந்துச்சு? நல்லா சூடா இருந்துச்சா? என்ன எப்படி இருக்கிற? எப்படி இருந்துச்சு ஐஸ்கிரீம்? நல்லா இருந்தது. நல்லா இருந்ததா? யாரு கொடுத்தீங்க ஐஸ்கிரீம்? நான் மட்டும் சாப்பிட்டேன். நீ மட்டும் சாப்பிட்டியா? சரி ஓகே ஷாலினி, இப்ப அப்பா அம்மா கூப்பிடுவோமா? அதே மாதிரி 5 கொஸ்டின்ஸ் கேட்போம். லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் கணேஷ். சரி, கேட்கலாமா? அப்பாட்ட கேட்கலாமா அம்மாட்ட கேட்கலாமா? மம்மி. மம்மிட்டியா? ரைட்டு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அப்ப மம்மிட்டு இருந்தே போலாம். என்ன ஃபெஸ்டிவலுக்கு நீங்க பாட்டி வீட்டுக்கு கூப்பிட்டு போறீங்க ஃபேமிலியா? பொங்கல். பொங்கலுக்கா? நல்லா யோசிச்சு சொல்லுங்க. பொங்கல் தீபாவளிக்கு. வாங்க அப்படியே. பொங்கல் தீபாவளி, இன்னொரு ரம்ஜான் இருக்கு, பக்ரீத் இருக்கு. பொங்கல் தானே? பொங்கல். பொங்கலா? கான்ஃபிடென்ட்டா? எந்த ஊருக்கு போறீங்க? தர்மபுரி. தர்மபுரியிலயா? யார் இருக்கா தர்மபுரியில? பேரண்ட்ஸ். பேரண்ட்ஸ் இருக்காங்க. என்ன சார் பண்ணுவீங்க போய்? ஜல்லிக்கட்டுக்குலாம் போற பழக்கம் இருக்கா? ஜல்லிக்கட்டுலாம் போக மாட்டோம். கரும்பு சாப்பிட்டு வீட்லயே டிவில பாக்குறது. ஓகே சூப்பர், கை தட்டுங்க. 10 மார்க்ஸ். நீங்க பியூட்டி பார்லர் போவீங்களாமா? இல்ல. நல்லா யோசிச்சு சொல்லுங்க. என்னைக்காவது குழந்தை தூங்கிடுச்சு அப்படிங்கிற நம்பிக்கையில பியூட்டி பார்லர் போறது? போனதே கிடையாது. போனதே இல்லையா? ஆக்சுவலா பியூட்டியா இருக்கிறதுனால அவங்க போறது இல்ல. நீங்க சைடுல அடிக்கடி ஹியூமர் பண்ணிட்டே இருக்கீங்க. இல்ல சார், உண்மையை சொன்னாங்க. இங்க இதுதான் this is the first time she made makeup. அதுக்கே முதல்ல நம்ம கை தட்டோம். உங்க வீட்ல யார் சார் அதிக நேரம் போன் பேசிட்டே இருப்பா? myself. நீங்க தானா? என்ன பேசுறீங்க அப்படி? கிளையண்ட் கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. நீ என்ன சொன்ன? யார் அதிகமா போன் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொன்ன? டாடி. கரெக்டான ஆன்சர். என்னைக்காவது டிவி ப்ரோக்ராம் பார்த்து வீட்ல சமைச்சிருக்கீங்களா? நிறைய. அஞ்சரை பெட்டியை பத்தி நான் ஆமா, அது she is fan of your அஞ்சரை பெட்டி. இப்போ 2-3 உங்க பாப்பா நீங்க அப்படி டிவி பார்த்து சமைச்சு என்ன சாப்பிட்டுருக்காங்க? அந்த டிஷ் நேம் தெரியல, பட் மில்க் வச்சு பண்ணினேன். மில்க் வச்சு பண்ணீங்களா? ஐ திங்க் அக்கார அடிசல் நினைக்கிறேன். என்னங்க? அக்கார அடிசல். அக்கார அடிசலா? ஏமா நீ ஏதோ ஐஸ்கிரீம்னா அவங்க என்ன அக்கார அடிசல்ங்கறாங்க? ஐஸ்கிரீம் தான் அம்மா செஞ்சாங்க. சரி, எனிவே வாட் எவர் இட் இஸ், நீங்க டிவி பார்த்து சமைக்கிறீங்கங்கறதே சந்தோஷமான விஷயம். அதுல 10 மார்க்ஸ் வந்துருச்சு. நெக்ஸ்ட், குழந்தை யாரோட செல்லம்? தாத்தாவா பாட்டியா? பாட்டி செல்லம். பாட்டி செல்லம். அம்மாச்சி சொன்னேன். அம்மாச்சினியா? ஏமா பின்னால ஒருத்தர் இருக்கிறாரு, ஜென்டில்மேன் ஒருத்தர்கிட்ட எனக்கு அவர்தான் பிடிக்கும், அவர்தான் என் செல்லம். அவரும் பிடிக்கும் எனக்கு. எங்க அப்பாவோட அம்மா கூட பிடிக்கும். இதெல்லாம் ஓகே. தாத்தா சொன்னியா பாட்டி சொன்னியா? தாத்தா தானே சொன்னேன். மொத்தம் 5 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தேன். 4 கொஸ்டின்ஸ் கரெக்டா ஆன்சர் பண்ணனால 40 மார்க்ஸ்.
ஸோ 3 ரவுண்ட் முடிஞ்சு 3 ஃபேமிலியும் வந்துட்டீங்க. உங்க 3 பேர்த்தோட ஸ்கோர் வந்தாச்சு. மேஜிக் தான். ஸோ உங்க 3 பேர்த்துல இருந்து ஒருத்தங்க தான் அதிகமா ஸ்கோர் பண்ணி ஃபைனல் ரவுண்டான லக்கா கிக்காக்கு போறீங்க. யார் எதுன்னு பார்த்தலாமா? 3rd பொசிஷன்ல இருக்கிறது மிஸ்டிகா அண்ட் ஃபேமிலி. மிஸ்டிகா அண்ட் ஃபேமிலி 40 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்கீங்க. அடுத்ததா 2nd பொசிஷன்ல இருக்கிறது தெரியும் உனக்கு? உனக்கு எல்லாமே தெரியுது. இந்த ஃபேமிலி தான். ஏன் ஸ்கோர்லாம் கவுண்ட் பண்ணிட்டியா? அப்புறம் எப்படி சொல்ற? ஃபர்ஸ்ட் முஸ்லிகா அப்புறம் நாங்க தானே. ஓ அதனால அந்த ரவுண்ட்லயா? ஆமா கரெக்ட்டா தான் கண்டுபிடிச்சிருக்கீங்க. 70 மார்க்ஸ் 2nd பிளேஸ்ல இருக்கீங்க. எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சு. ஷாலினி அண்ட் ஃபேமிலி நீங்க தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் 80 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்கீங்க. 2nd and 3rd பொசிஷன்ல இருக்க உங்க 2 ஃபேமிலிக்கும் ஜீ தமிழ் வழங்கக்கூடிய gift voucher மெடல்லாம் இருக்கு. வாங்கிடலாமா? வாங்கிடலாம். கொண்டு வாங்க சோட்டா பீம். Thank you so much. இப்போ நம்ம பார்க்க போற ரவுண்ட் லக்கா கிக்கா. ஷாலினி அண்ட் ஃபேமிலி 80 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணி லக்கா கிக்கா வந்துட்டீங்கல்ல. மொத்தம் இப்போ 5 பணம் இருக்கா? இதுல 10,000 ரூபாய் வரைக்கும் பணம் இருக்கு. உங்களுக்கு 2 சான்ஸ்மா. ஃபர்ஸ்ட் ஒரு சான்ஸ் யூஸ் பண்ணி உடைச்சு அதுல ஒரு 4,000 ரூபாய் தான் பணம் இருக்கு அப்படின்னா, இல்ல நாங்க கொஞ்சம் லக்கான ஃபேமிலிங்க இன்னொரு சான்ஸ் எடுத்து உடைச்சோம்னா 10,000 ரூபாய் வரைக்கும் வருதுன்னு ட்ரை பண்ணி இன்னொரு பணம் உடைக்கிறீங்க. அதுல 2,000 ரூபாய் தான் இருக்குன்னா அதுதான் கிடைக்கும். ஸோ என்ன பண்ண போறீங்க? யார் சூஸ் பண்ண போறா? ஷாலினியா? முடிவு பண்ணிட்டு போட்டிருக்கேன். எந்த பணமா? பச்சையா? ரைட் இப்படி வா. $10,000 வின் பண்ணிட்டீங்க. இன்னும் நிறைய கிஃப்ட்ஸ்லாம் இருக்கு ஜீ தமிழ் வழங்கக்கூடியது. வாங்கிடலாமா? கொண்டு வாங்க சோட்டா பீம். ஸோ ஷாலினி அண்ட் ஃபேமிலி இன்னைக்கு 10,000 வின் பண்ணாங்க. இது மாதிரி உங்களுக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு, எங்க குழந்தைய ரொம்ப ஆர்வமா இருக்காங்க அப்படிலாம் ஃபீல் பண்ணீங்கன்னா, ஃபீல் பண்ண மட்டும் பத்தாது, கால் பண்ணோம். கீழே இருக்கிற நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்க. நீங்களும் உங்க ஃபேமிலியோட ஜீ தமிழோட கலாட்டா கிட்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாம். மறுபடியும் அடுத்த வாரம் வேற ஒரு 3 ஃபேமிலி. அது வரைக்கும் டாடா பாய் சொல்றது முன்னா. பாய்.